எல்லா ஹஸ்பண்ட்ஸையும் வந்து சாரி கட்ட சொல்லும்போது விஜயும், சூர்யாவும் வந்து வேணும்னே வந்து சரியாவே கட்டாம விட்டுர்றாங்க. அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப கம்மியான மார்க்கு ஸ்கோர் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில லேடீஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மனைவிமார்கள் அப்படி சொல்லிட்டு அனுப்புறாங்க. மகாவும், காவேரியும் வந்து சூப்பரா வந்து என்ன பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகா பண்றாங்க. அதனால வந்து ஸ்கோர் வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ஷன் ஆயிடுறாங்க. இதனால வந்து இது போயிட்டே இருக்கே, வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஓவரா பண்றாரு. அதே மாதிரி சூர்யாவும் ஓவரா பண்றாரு. இந்த சூழ்நிலை இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, கம்மியான ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விளையாடாமல் சரியாகவே வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸும் ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால் தாத்தாங்க 2 பேருமே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் இதில் கலந்துக்கின்னு செஞ்சு நல்லா பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் விஜய் வந்து கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து ரொமான்டிக் ரவுண்ட்லாம் வருது. அந்த ரவுண்டில் வந்து காவேரி கூட வந்து செமையாக வந்து ரொமான்டிக் பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவும் வந்து என்ன பாட்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ வந்து மகா கூட சூர்யா வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணி முடிக்கிறாரு. அதனால் மகாவுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம காவேரி கூட அவ்வளோ அழகாக க்ளோஸ் அப்பில் செம்ம டான்ஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு நிமிஷம் வந்து காவேரி வந்து தன்னையே மறந்து அப்படியே வந்து விஜய் வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. விஜயும் ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறாரு. தன்னையே மறந்துடுறாரு விஜய் ஒரு நிமிஷம். எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி அப்புறம் பண்ணோன்னே 2 பேருமே விலகுறாங்க. அப்போ வந்து காவேரி வந்து தன்னை அறியாமல் வந்து விஜய் பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் வந்து சாரி அப்படின்ற மாதிரி செய்கிறாரு. அடுத்து வந்து ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து விஜயும் காவேரியும் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதே மாதிரி காவேரி வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து துருன்னு அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே பண்ணுறதை பார்த்துட்டு விஜய் வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி காவேரி ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. ராகினியும் வந்து நம்ம வந்து விஜயோட சித்தப்பா, அதுக்கப்புறம் அவங்க பையன் எல்லாருமே சேர்ந்து, அதனால் வந்து அடுத்த ரவுண்டுக்கெலாம் அவங்க போகக்கூடாது, எப்படி வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸில் தப்பு பண்ணிடுறாரு. அதனால் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா போட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. அதனால் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி திட்டாதக்கா, வெளியே இடத்துல மாமா பாவம் இல்லை, அவரும் வந்து இதெல்லாம் புதுசு தானே அப்படி சொல்லி பார்க்குறாங்க நம்ம காவேரி. ஆனால் அதை கொஞ்சம் கூட கேட்காம நீ மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியா, நாங்கள் பாரு ஜெயிப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காமல் வந்து கங்கா வந்து திட்டிட்டு போகிறாங்க காவேரியை. அதனால் காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. சூர்யாவோட அம்மா வந்து நல்லா தூண்டி விடுறாங்க. எப்பவும் போல் வந்து சித்ரா இந்த மாதிரி வந்து அடுத்த ரவுண்டு வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருந்தால் சூர்யா வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து 2 பேருமே வந்து வாங்கிடுவாங்க ப்ரைஸு. அப்புறம் வந்து நீங்கள் சொன்னது நடக்கவே நடக்காது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை மீறிடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து எப்பவும் போல் ராஜலக்ஷ்மி போய் வந்து சூர்யா கிட்ட சண்டை போடுறாங்க. சூர்யா வந்து சொல்கிறாரு, நான் வந்து தாத்தா கதை செய்கிறேன், கண்டிப்பாக கடைசியில் தோற்றுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சூர்யா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. கௌதம் ஐஸ்வர்யா வந்து எப்படியாவது வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நேர் வழியில் இல்லாமல் குறுக்கு வழியில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட முடியுது.